பிரைஸ் லார்ட். புதிய மாதத்தை தந்த பெரிய தேவனுக்கு கோடி நன்றிகள் உண்டாவதாக. கடந்த 4 மாதங்களாக எங்களை கண்ணின் மணி போல காத்து, பூக்கிலும் வரத்திலெல்லாம் கூட இருந்து, உணவு உடை தந்து, சுகபலன் தந்து, எங்களுடைய ஆயுள் நாளிலே இந்த வருஷத்திலும் 4 மாதங்களை முடித்து இந்த 5வது மாதத்திலும் நாங்கள் நுழையும்படியாக எங்களுக்கு கிருபை பாராட்டின தேவாதி தேவனுக்கு எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே நான் எழுந்திருந்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே உணர்த்தின ஒரு வார்த்தை, காற்று வீசும். காற்று வீச பண்ணும் தேவன். The Lord God who let the wind blows, who he allows to wind blow upon us. நம்முடைய ஆண்டவர் காற்றை நம்மீது வீச பண்ண அனுமதிக்கிற தேவன். காற்று வீசும். இந்த காற்றை குறித்து நான் யோசித்த போது ஆண்டவர் ஒரு சின்ன தோட்ஸை தந்தார். அந்த தோட்ஸை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் காற்று என்ற அந்த வார்த்தை விண்ட் பரிசுத்த ஆவியாகிய தேவனுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. as a symbol. Wind is a symbol of the Holy Ghost. ஹோலி ஸ்பிரிட் ஆஃப் காடுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அடையாளத்திலே ஒன்று காற்று. இன்னொரு அடையாளம் இருக்கின்றது ஃபயர், நெருப்பு, அக்கினி. ஸோ அக்கினியின் ஆவியானவர், ரைட்? ஸ்பிரிட் ஆஃப் ஃபயர், அது இன்னொரு தாட்ஸ். அதுக்குள்ளே நான் போக வரவில்லை. மாறாக இந்த காற்றை குறித்து உங்களோடு ஷேர் பண்ண விரும்புகின்றேன். நோவா வாரங்களாக, மாதங்களாக, நாட்களாக அந்த கப்பலிலே, அந்த பேழையிலே மிதந்து கொண்டிருக்கின்றான். பூமிக்கும் அவனுக்கும் எந்த ஒரு தொடர்புமே இல்லை. ஸோ நோவாவும் நோவாவுடைய மனைவியும், நோவாவுக்கு இருந்த 3 பிள்ளைகளாகிய சேம், காம், யாப்பேத் அவருடைய மனைவிகளாக 8 பேர்களோடு நாட்கள், வாரங்கள், மாதங்களாக மிதந்து கொண்டிருந்த அந்த பேழைக்கு ஒரு சொல்யூஷன் தேவைப்பட்டது. அந்த பேழை என்று சொல்வதை விட நோவாவுக்கும் நோவாவினுடைய குடும்பத்திற்கும் ஒரு விமோசனம் தேவைப்பட்டது. காரணம், கடலிலே, அந்த குறிக்கப்பட்ட அந்த கப்பலுக்குள்ளே அவர்கள் மிதந்து கொண்டிருக்கின்றார்கள். வேதம் சொல்லுகிறது, தேவன் காற்றை வீச பண்ணினார். God allowed or blown up the wind. தண்ணீர் வற்றி போனது. சில வேளைகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே இந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன் தண்ணீராக, இன்னொரு அடையாளம், another symbol of the Holy Ghost is a water, ஜீவ தண்ணீர். ஆக நெருப்பு, காற்று, அதே வேளையில் தண்ணீருக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டது, ரைட்? சோதோம் கொமோரோவை போல நோவாவுடைய நாட்களில் இருந்த மக்களும் மிகவும் ஒரு தேவ பயமில்லாதவர்களாகவும், மனசும் மாம்சமும் விரும்பினவர்களாகவும், தேவனை குறித்த பயமில்லாதவர்களாகவும் இருந்தபோது ஆண்டவர் 120 வருஷங்கள் நோவா மூலமாக ஒரு செய்தியை அனுப்பினார், ஒரு நற்செய்தியை அனுப்பினார். என்ன நற்செய்தி? மழை வருது. மழை வந்து இந்த பூமியை அழிக்க போகின்றது. காரணம், மனுஷர்களுடைய அக்கிரமங்கள், மனுஷர்களுடைய அதர்மங்கள், மனுஷர்களுடைய
பொல்லாத எண்ணங்கள், ரைட்? தேவனுடைய பார்வையிலே அருவருப்பான காரியங்கள் தேவனை கோபப்படுத்துகிறபடினாலே தேவன் இந்த பூமியை நீரினாலே அழிக்கப் போகின்றார், ஜலப்பிரளயத்தினாலே அழிக்கப் போகிறார் என்று சொன்னபோது ஒருவரும் மனம் திரும்பவில்லை. ஸோ மனதை கடினப்படுத்தி கொண்டிருந்தார்கள். மதவாதிகளாக இருந்தார்கள் ஒழிய மனந்திரும்பின மனுஷர்களாக இருக்கவில்லை. ஆகவே ஈட்டிலே ஆண்டவர், கொப்பர் மரத்திலே ஆண்டவர் ஒரு பேழையை உண்டாக்கும்படியாக நோவாக்கு கட்டளையிட்டார். அப்படியே நோவா பேழையை உண்டாக்கினான். ஈட்டிலே 120 வருஷங்கள் காத்திருந்த அந்த நோவாவுக்கும் நோவா குடும்பத்திற்கும் ஆயத்தமாயிருந்த அந்த குடும்பத்தை ஆண்டவர் பேழைக்குள்ளே போக சொன்னார். இன்னும் ஆழமாக சொல்ல போனால் இன்றைக்கு அந்த பேழை என்பது சபைக்கு அடையாளமாக இருக்கின்றது. சபை என்கின்ற பேழையை ஆண்டவர் தூக்க போகிறார், தூக்கிடுவார். யாராவது சபையை நீங்கள் அலட்சியம் பண்ணுவீர்களே ஆனால், சபை ஆராதனையிலே உண்மை இல்லாதவர்களாக இருப்பீர்களே ஆனால், சபை ஊழியங்களிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியக்காரனோடு இருந்து உண்மை உத்தமமாக இல்லாமல் குரங்க போல தாவி தாவி இருப்பீர்கள் ஆனால் உங்களுடைய நிலைமை ஆபத்து. நீங்கள் ஒரு சபையிலேருந்து இன்னொரு சபைக்கு தாவர வேளையிலே ஆண்டவர் வந்து பள்ளியை கொண்டு போயிடுவார். அது இன்னொரு சத்தியம், அதுக்குள்ளே போகலை. இருக்கிற சபையில் ஒழுங்காக இருங்க. நல்ல உபதேசம் உள்ள ஆவிக்குரிய சபையாக இருக்குமே இருந்தால், வேத வசனத்தின் அடிப்படையிலே கட்டப்படுகின்ற ஒரு சபையிலே நீங்கள் இருப்பீர்கள் சொன்னால், ஒரு தனிப்பட்ட பிரச்சனைக்காக, பதவி பட்டங்களுக்காக, ரைட், பேர் புகழுக்காக சபையை விட்டு ஓடாதீங்க, அடங்கி இருங்க. அடங்கா பிடாரியாக இருக்காங்க, அது ஒரு பொல்லாத ஆவி. இன்னொரு சத்தியம் அதுக்குள்ளே போயில. அப்போ என்ன நடந்தது? இந்த பேழை என்கின்ற சபைக்குள்ளே ஆண்டவர் நோவாவையும் நோவா குடும்பத்தையும் வைத்து பாதுகாத்தார். ஈட்டிலே முதலாக இந்த பூமியிலே பெரிய ஒரு மழை வந்தது. இது சரித்திரம், சும்மா கதை நான் சொல்லல, காப்பியம்னு சொல்லல, சும்மா புராணத்தை நான் சொல்லல. இன்றைக்கும் இந்த ஜலப்பிரளயம், ஃப்ளட், த வெரி ஃபர்ஸ்ட் ஃப்ளட் அடிச்சுப்பாங்க, கூகுளில் வரும். ஸோ கிட்டத்தட்ட என்னுடைய கணிப்பின் பிரகாரமாக ஒரு 4000-5000 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த பேழைக்குள்ளே இருந்தவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். பல வேளைகளில் தண்ணீர் நம்மை பாதுகாக்கும், ஆனால் அதே தண்ணீர் என்னையும் உங்களையும் அழிக்கவும் வல்லமை உள்ளது. சரி, இருக்கட்டும். அப்படியாக நோவாவும் நோவாவுடைய குடும்பமும் தண்ணீர் உயர மழை நிமித்தமாக, ஜலப்பிரளயத்தின் நிமித்தமாக அந்த பேழை மிதந்தது, உயர்ந்தது. பூமியில் இருந்த எல்லாரும் தாழ்ந்து அமிழ்ந்து செத்து போனாங்க. இது சரித்திரம். ஜலப்பிரளயத்தை நீங்கள் அடித்து பாருங்கள். ஈட்டிலே நான் என்ன செய்தியை கொண்டு வந்தேன்னு சொன்னால், இந்த நாட்கள் பெந்தேகோஸ்தேயின் நாட்களுக்குள்ளாக நாங்கள் கடந்து வந்து கொண்டிருக்கின்றோம். த டே ஆஃப் பென்டிகாஸ்ட், பரிசுத்த ஆவியாகிய தேவன் பூமியிலே ஊற்றப்பட்ட நாட்கள். ஆதி அப்போஸ்தலர்கள் கூடியிருந்த அந்த 120 பேரும் கூடியிருந்த அந்த அறையிலே தேவ ஆவியானவர், God the Father, God the Spirit came upon them. பரிசுத்த ஆவியாகிய தேவன் வந்து இறங்கின நாள். காற்று வீசும், அதான் செய்தி. இந்த காற்றாகிய பரிசுத்த ஆவியாகிய தேவன், இந்த ரூஹா என்று சொன்னால் the breath of God, தேவனுடைய சுவாசம் ஆகிய காற்று மண்ணினாலே செய்யப்பட்ட அந்த ஆதாமினுடைய செய்யப்பட்ட அந்த மண்ணாகிய அந்த மனிதனாகிய அந்த ஆதாமுடைய சுவாசத்துக்குள்ளே போன போது, நாசியிலே ஊதின போது மனிதன் ஜீவாத்மாவானான். ஆகவே ஒரு ஜீவாத்மா தேவ சுவாசத்தினூடாக வந்தது. அது இன்னொரு டாபிக். நான் அதுக்குள்ளே ஆழமாக இறையியலுக்குள்ளே போகவில்லை. நான் என்னத்தை சொல்ல வர சொன்னால், இந்த நாட்களிலே பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய காற்று எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வீசும்போது முடியாதவைகள் முடிய பண்ணும். ரெண்டாவது ஒரு தேவ பாதுகாப்பு எனக்குள்ளே உங்களுக்குள்ளே வரும். மூன்றாவது, நானும் நீங்களும்
எதிர்பார்த்த காரியங்கள், அங்கலாய்த்த காரியங்கள், கூடாத காரியங்கள், ரைட், நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறும். அதுக்கு காரணம் நோவாவுடைய குடும்பத்துக்குள்ளேயும் இருந்து எதிர்பார்ப்பு, இப்படியே எங்களுடைய வாழ்க்கை போகிறதா, எங்களுக்கு ஒரு முடிவே வராதா, இந்த பேழையோடு எங்களுடைய வாழ்க்கை முடிய போகிறதா என்ற ஒரு கேள்வி இருந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் காற்றை வீச பண்ணினார். அந்த காற்று வீச பண்ணின போது தண்ணீர் வற்ற ஆரம்பித்தது. இட்டிலே நோவாவினுடைய அந்த பேழை அப்படியே இறங்கி வந்து தேக்கி என்று சொல்லப்படுகிற துருக்கி, அந்த துருக்கியிலே அது அரராத் மலையிலே அப்படியே லேண்ட் பண்ணிச்சு. அதுக்கு பிறகுதான் அவர்கள் கீழே வந்து ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி பலியை செலுத்தினார்கள். என்ன செய்தி என்று சொன்னால், இந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன் என்னுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையிலே வீசும்போது, பரிசுத்த ஆவியாகிய தேவனுடைய காற்று நம்முடைய வாழ்க்கையை அங்கே வாழ்க்கையிலே கடந்து வரும்போது, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு விமோசனத்தை, ஒரு புதிய வழியை, ஒரு புதிய பாதையை, ஒரு புதிய ஜீவனை ஆண்டவர் எனக்காக உங்களுக்காக செய்வார். உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், ரைட், ஆண்டவர் ஒரு புதிய வாழ்வை, ஒரு புதிய ஜீவனை, ஒரு புதிய அத்தியாயத்தை ஆரம்பிப்பார் என்பதை விசுவாசியுங்கள். காற்று வீசும். ஆமென். The wind will flow. Wind blows. Hallelujah. Blowing up. தேவ காற்று, பரிசுத்த ஆவியாகிய காற்றை கர்த்தர் இந்த நாட்களிலும் உங்களுக்கு வீச பண்ணுவார் என்ற ஒரு செய்தியை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தருகின்றார். காற்று வீசும்போது, ரைட், ஒரு புதிய வழி, ஒரு புதிய வாசல் உண்டாகும். காற்று வீச பண்ணின போது ஜலம் அங்கே வற்ற ஆரம்பித்தது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம். ஆகவே தைரியமாக இருங்கள். இந்த புதிய மாதத்திலும் தேவனிடத்திலிருந்து பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே, ரைட், நன்மையான காற்றை, ஆசீர்வாதமான காற்றை, ஒரு புதிய வாழ்வென்கின்ற ஒரு காற்றை, புதிய ஜீவன் என்கின்ற காற்றை, அந்த ரூஹா, the breath of God, அந்த ரூஹா காற்றை அனுப்ப அவர் சித்தமாயிருக்கு. அதை நீங்கள் விசுவாசியுங்கள். ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, என்னுடைய எதிர்கால வாழ்விலே, நான் செய்கின்ற காரியங்களிலே, ஊழியங்களிலே உம்முடைய காற்றை வீச பண்ணி கொண்டே இருங்க. ஆண்டவரே, உம்முடைய காற்றுக்காக நான் வாஞ்சிக்கின்றேன். உம்முடைய காற்றாகி அந்த தேவ ஆவியானவருடைய வழிநடத்தலுக்காக நான் ஏங்குகிறேன் என்று சொல்லி செபித்து பாருங்க. நிச்சயமாகவே அன்று நோவாவுக்கு ஒரு நல்ல முடிவை கர்த்தர் கட்டளையிட்டார். கர்த்தர் நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தையும் நினைவு கூர்ந்தார். லார்ட் காட் ரிமெம்பர்ட் நோவாஸ் ஃபேமிலி. நெக்ஸ்ட் ஸ்டெப், தேவன் ஜலத்தை வற்ற பண்ணினார். தேவன் காற்றை அனுப்பின போது அந்த ஜலம் அங்கே வற்ற ஆரம்பித்தது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மறுபடியும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் சித்தமானால் மறுபடியும் இன்னொரு செய்தியினூடாக உங்களை நான் சந்திக்கிறேன். சிஆர்எம்சி திருச்சபை ஊழியங்கள் சார்பிலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு வேளை நீங்கள் எந்த ஒரு சபைக்கும் போகாதிருப்பீர்களானால், இல்லாவிட்டால் ஏதாவது சபையை தேடுவீர்களானால், சவுத் குரோய்டன் என்கின்ற பகுதியிலே, சாண்டஸ்டட் என்ற பகுதியிலே எங்களுடைய சபை ஒவ்வொரு வாரமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு வாரமும் நாங்கள் கூடி ஆண்டவரை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நாங்கள் ஒரே குடும்பமாக, திருச்சபையாக, பரலோக குடும்பத்தோடு பூலோக குடும்பத்தாரும் இணைந்து நாங்கள் ஒரே குடும்பமாக, ஒரே உடலாக, ஒரே சரீரமாக தேவனை துதித்து ஆராதித்து ஐக்கியப்பட்டு வருகிறோம். ஆகவே ஒரு வேளை உங்களுக்கு இது எந்த ஒரு சபையும் இல்லாமல் நீங்கள் ஒரு சபையை தேடுவீர்களானால், கர்த்தர் உங்களோடு பேசினால் எங்களோடு வாருங்கள், சேர்ந்து ஆராதிப்போம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அதே வேளையிலே நோவாவுடைய பேழை மிதந்ததைப் போல அவருடைய சரீரமாகிய சபை இயேசுடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படத்தக்க விதத்திலே நாங்கள் ஆயத்தமாவோம். மற்றவர்களையும்
ஆயத்தப்படுத்தி ஆதாயப்படுத்துவோம். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். கர்த்தருக்கு எல்லா துதி கன மகிமை உண்டாவதாக. பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.